இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ தங்கமயில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு லைட்டாக ஆளே கொஞ்சம் பேக்கா இல்லை பேக்கு மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்கோம். ஏன்னா சில சமயங்களில் அப்படியே ரொம்ப வெகுளி மாதிரி இருக்கிறது என்ன, அப்படியே பாவமாக முடிக்கிறது என்ன, சில சமயங்களில் அப்படியே வில்லத்தனம் எப்படி நடந்துக்கூடாதோ அப்படிலாம் நடந்துக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் எப்படியோ இப்போ ஹனிமூனுக்கு எல்லாரும் போவேணாம், வெறும்னே இந்த ஒரு ஜோடி மட்டும் தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பல விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நானே இப்போ புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேலையில் இறங்குறாங்க. ரூமுக்காக வராரு இப்போ பாண்டியன் உட்காந்து அதுக்கெலாம் ரூமுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே பக்கத்தில் தங்கிக்கலாம், கோயம்பேடுலேயே வியாபாரிகள் தங்குற இடத்துல அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. வியாபாரிக தங்குற இடத்துக்கிட்ட எப்படி ஹனிமூனுக்கு ரெண்டு பேர் தங்க வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. படம் பார்க்குறாரா இல்லையா, டிவி பார்க்குறாரா இல்லையா, இல்லை எந்த ஒரு விதமான ஒரு யோசனையும் இல்லையா, எல்லாரும் இருக்க இடத்துல ஒரு பிரைவசி இல்லாமல் எப்படி ரெண்டு பேரும் தங்க வைக்க முடியும் அப்படிங்கலாம் யோசிக்க மாட்டாராங்கிறது நமக்கே ஒன்றும் புரியல. அதெல்லாம் எப்படி செட் ஆகும், அது எப்படி அங்கே கரெக்டாக இருக்க முடியும், அதெல்லாம் நல்லா இருக்காது, வசதிப்படாது அப்படின்னு கதிர் பேசுகிறாரு, செந்தில் பேசுகிறாங்க. அப்போ கூட அப்பா முடிவு எடுத்துட்டாரு எதுக்கு வீணா அப்படின்னு சரவணா அநியாயத்துக்கு ஓவர் நல்லா வர பண்ணிட்டு இருக்காரு. இதில் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா செந்திலாச்சு அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள்லாம் பேசாட்டியும் மனசுக்குள்ள வச்சு முழுங்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ செந்திலுமே பேச ஆரம்பிச்சிடறாரு. பேசாத இருக்க ஒரே ஆள் சரவணன் நாய்க்காச்சு. இப்போ ஆள் மாற்றினதுக்கு அப்புறமா செந்திலோட கதாபாத்திரத்தையும் மாற்றிட்டாங்க வேற ஒரு பக்கம். இதில் ஏற்கனவே இப்போ ராஜி இப்போ டியூஷனுக்கு போகணும், டியூஷன் எடுக்க போகணும், ஆனால் ஒரு இது கோச்சிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்க. அவங்க கூட இவர் கூட போனதுனால, பழனிசாமியோட போனதுனால அதை வேற ஒரே யோசனையாக வேற எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பழனிசாமியில் பழனிவேல் அவர் கூட போகிறதுனால வேற எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு பேர் திருன்னு முடிக்கிறாங்க. வேற மீனா திருடனுக்கு தேல் கொண்ட மாதிரி மாட்டிக்கிட்டா நம்மளையும் சேர்த்து வச்சு திட்டுவாங்களே, வாங்கின திட்டெல்லாம் பத்தாதா, இல்லை நம்ம வேற ஹனிமூனுக்கு வேற போகிறேன்னு வேற கோவப்படுறாங்க. இவங்களுக்காக நம்ம ஒரு முடிவு எடுத்தா நம்மளை இப்படி பண்ணுறான்னு முடிவெடு, இவர் பாண்டியன் எரிச்சப்பட்டார் வேறல்ல. ஸோ அந்த ஒரு வருத்தம் வேற உங்களுக்கு இருக்குது, பயம் வேற இருக்குது உங்களுக்கு. இவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படியோ தன்னுடைய தோழிக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இல்லை இங்கேயே இறக்கி விட்டுருங்க, அவள் கூட சேர்ந்து நான் போயிடுவேன், நீங்கள் போங்க லேட்டானா உங்களை மாமா திட்டுவார், போங்க சித்தப்பா போங்க அப்படின்னு அடித்து துரத்திடுறாங்க. எப்படியோ அங்கே விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த ரூம் விவகாரம் தான் பெரிய பூகம்பமாக அடுத்து வெடிக்க போகுதுங்கிறது தெரியுது நமக்கு. ஏன்னா இப்போ ரூமுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி தேடி உடனடியாக இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தங்கமயில் நல்ல ரூம் தான் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், தேட்டருக்கு புக் பண்ண மாதிரிங்கிறாங்க. தேட்டருக்கே 2000 ரூபா ஆச்சு அப்படின்னா இல்லை அவ்வளோ ஆகாமல் தேடி பார்த்து நல்ல ரிவ்யூலாம் இருக்கதா பார்த்து சேஃபான இடமா போகலாம் அப்படின்னோடனே கரெக்டு தான், ஒரு பொண்ணெல்லாம் வேறு அனுப்புறீங்க அப்படி இப்படின்னு வேறு இவங்களும் வேறு கதிரும் செந்திலும் வேறு பேசிடுறாங்க. பேசினதுக்கு பிறகு இவங்க ரூமை ரூம் பார்த்தா 5000 காமிக்குது. 5000 காமிச்சோன்னே சரி ஓகே அது அப்புறம் எப்படினா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க புக் பண்ணிடுறாங்க. 5000 தான் ஆகுதுன்னா யாருமே நம்பவே இல்லை. சாப்பாடும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தருவாங்க. ஓகே, சாப்பாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுப்பாங்களா என்ன, அதில் வேறு ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் தான் போகிறாங்களா இருந்தால் நமக்கே பல கேள்விகள் இருக்குது. ஸோ இப்போ அதனால் 5000 தான் ஆகுதுன்னு சொல்ல யாரும் நம்பாமலே இருக்க, ஃபோனையும் எடுத்து இவங்க காமிக்க கடைசியில் இது எந்த ஆப்பில் என்ன மாதிரி இதில் புக் பண்ணாங்கிறது தெரியல. நமக்கு தெரிஞ்சு ஒன்று புக்கிங் அமௌண்ட் இல்லாமல் ஃப்ரீ புக்கிங் பண்ணலாம், அங்கே போய்ட்டு கடைசியில் முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணும்பொழுதே ஃபுல் அமௌண்ட்டை கட்ட சொல்லும். இந்த பிரித்து அட்வான்ஸ் கொடுக்குற ஆப் எதுங்கிறது எனக்கு தெரில. நானும் பல வருஷமாக மாதக்கணக்கில் அடிக்கடி எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது தேடிட்டு இருப்போம். நான் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததில்லை இந்த ஆப்னு. ஸோ இப்போ அவங்க கடைசியில் 5000 ரூபாய்க்கு புக் பண்ணிடுறாங்க. இவர் 5000 ரூபா ஓகேன்றாரு. 5000க்கு மட்டும் தான் மெசேஜ் வந்திருக்கு பாருங்கலாம் வேறு சொல்லியாச்சு. இதில் ஏற்கனவே செந்திலும் வேற இப்போ தனியாக கூப்பிட்டு இப்போ வெளில கதிர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு, நம்ம அப்பா நம்மளை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரா என்னங்கிறது தெரியல, நம்மளை மட்டும் ஒரு மாதிரி நடத்துறாரு, அண்ணனை வேற மாதிரி நடத்துறாருன்னு பேச ஆரம்பிக்க உடனே பரவாயில்லையே மனசுக்குள்ள உனக்கு கோவம் வர ஆரம்பிக்குதேன்னு வேற பழனிவேலும் வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. இப்போ கடைசியில் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா பாட்டியையும் அம்மாவையும் பேச வைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு செந்திலும் கதிரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5000 இல்லை மொத்தமாக 20000 ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே தங்கமயில் ஷாக் ஆகிறாங்க. அது ஒரு ட்ராக் ஓட போகுது. ஸோ ஓவராலாக நீங்கள் எபிசோட நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ